யோசிச்சு பாருங்க, ஒரு சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றதுக்காக தன்னோட கடைசி படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படம் ஜனநாயகன். ரிலீஸுக்காக கோடிக்கணக்கான ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஆனா ரிலீஸுக்கு முன்னாடியே படம் முழுக்க, அதுவும் பக்கா HD குவாலிட்டில ஆன்லைன்ல லீக் ஆகுது. இது எப்படி நடந்தது? இது வெறும் ஒரு சாதாரண பைரசி திருட்டு மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மம் இருக்கு. இது திட்டமிட்டு வீசப்பட்ட ஒரு அரசியல் ஆயுதமா இருக்குமோ? வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும். இது வெறும் படம் மட்டும் இல்ல. இது நடிகர் விஜயோட சினிமா வாழ்க்கைக்கு ஒரு ஃபேர்வெல். அதே சமயம் அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பிரம்மாண்டமான என்ட்ரி. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேல பிசினஸ் நடந்த ஒரு படம் இது. அப்போ இதோட முக்கியத்துவம் எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்கோங்க. ஆனா இதுல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த லீக் நடந்த விதம் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. இது ஒரு சாதாரண லீக் மாதிரி தெரியல. சரி, வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முழு படமும் வெளியே வரதுக்கு முன்னாடி வேலை ஒன்னு முதல்ல ரிலீஸ் ஆச்சு. அது என்ன தெரியுமா? முதல்ல லீக் ஆனது முழு படமே இல்ல. படத்துக்கு ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு சாயம் பூசுற மாதிரி ரொம்ப குறிப்பா சில சர்ச்சைக்குரிய காட்சிகளை மட்டும் வெட்டி வெளியிட்டிருக்காங்க. இது உடனே ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்புச்சு. இந்த டைம்லைன் பாத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். கரெக்டா விஜய் அரசியல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற அன்னைக்கு காலையில இந்த கிளிப்ஸ் லீக் ஆகுது. மதியத்துக்குள்ள ஆளும் கட்சி ஆதரவாளர்கள் இத வச்சு விஜய்க்கு எதிரா கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைமிங் ரொம்பவே திட்டமிட்ட மாதிரி இல்லையா? அப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். இந்த மாதிரி ரொம்ப குறிப்பான ஒரு லீக்னால யாருக்கு லாபம் கிடைக்கும்? இந்த கேள்விதான் நம்மள முதல் தியரிக்கு கூட்டிட்டு போகுது. நம்மளோட முதல் தியரிக்குள்ள போகலாம் வாங்க. இது எப்படி ஒரு அரசியல் சதியா இருக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ சந்தேக பார்வை ஆளும் கட்சியான திமுக பக்கம் திரும்புது. இது ஒரு 4 ஸ்டெப் கொண்ட அரசியல் வியூகமா இருக்கலாம்னு சொல்லப்படுது. முதல்ல சர்ச்சைக்குரிய கிளிப்ஸை லீக் பண்றது. ரெண்டாவது, அதை வச்சு விஜய் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்னு ஒரு கருத்தை உருவாக்குறது. மூணாவது, இதனால சிறுபான்மை ஓட்டுகள் அவர்கிட்ட இருந்து விலகும். கடைசியா அந்த ஓட்டுகளை ஆளும் கட்சி தான் பக்கம் இழுத்துக்கலாம். இதுதான் பிளானா இருக்கலாம். ஆனா இந்த சர்ச்சை உச்சகட்டத்துல இருந்தப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துச்சு. முழு படமுமே லீக் ஆச்சு. இது கதையில ஒரு பெரிய திருப்பம். இதனாலதான் நம்மளோட 2வது தியரி வருது. ஒருவேளை இந்த முழு படத்தோட லீக் ஒரு தாக்குதல் இல்ல, அது ஒரு தற்காப்பு நடவடிக்கையா இருந்தா என்ன பண்றது? முழு படத்தையும் பார்க்கும்போதுதான் அந்த சர்ச்சைக்குரிய கிளிப்ஸோட உண்மையான அர்த்தம் புரிய வருது. அதாவது அந்த வில்லன்கள் முஸ்லிம்களே இல்ல, அவங்க மதக்கலவரத்தை தூண்டி விடுறதுக்காக அப்படி வேஷம் போட்ட அரசியல்வாதிகள். சொல்லப்போனா அந்த படம் திமுக பாஜக 2 கட்சிகளையுமே விமர்சனம் பண்ணுது. அப்ப பாருங்க, இங்க 2 விதமான லீக்ஸ், 2 விதமான நோக்கங்கள் இருக்கு. கிளிப்ஸ லீக் பண்ணதோட நோக்கம் விஜயோட ஓட்டு வங்கியை பிரிக்கிறது. இதனால லாபம் ஆளுங்கட்சிக்கு. ஆனா முழு படத்தையும் லீக் பண்ணதோட நோக்கம் அந்த தப்பான கருத்தை உடைச்சு விஜயோட அரசியல் செய்தியை எல்லார்கிட்டையும் கொண்டு சேர்க்கிறது. இதனால லாபம் விஜயோட கட்சிக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய மூவ்கள்ல புரிஞ்சுக்கணும்னா நாம என்ன, யார் அப்படிங்கறத தாண்டி ஏன்னு கேட்கணும். அதுக்கு நாம தமிழ்நாட்டோட அரசியல் களத்தையும் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கிற ஓட்டு கணக்க பத்தி பார்க்கலாம். விஜய் மாதிரி ஒரு புது ஆள் அரசியலுக்கு வர்றது ஏன் இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுன்னு இது நமக்கு தெளிவா காட்டும். இந்த சாட்டை பாருங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற வாக்காளர்களை மொட்டை இப்படி பிரிக்கலாம். திமுக அதிமுகவுக்குன்னு சுமார் 40% உறுதியான வாக்கு வங்கி இருக்கு. ஆனா ஜெயிக்க போறது யாருன்னு முடிவு பண்றது அந்த 60% மத்த வாக்காளர்கள் தான். விஜய் குறிவைக்கிறதும் இந்த கூட்டத்தை தான். விஜய் ஏன் ஒரு பெரிய அச்சுறுத்தலா பார்க்கப்படுறாருன்னா, அவர் போட்டியே பலமுனை போட்டியா மாத்துறாரு. நடுநிலை வாக்காளர்களையும் சிறுபான்மை வாக்காளர்களையும் அவரை ஈர்க்கிறதுனால அது ஆளும் கட்சியோட ஓட்டு வங்கியை நேரடியா பாதிக்குது. இதுதான் பெரிய கட்சிகளுக்கு இருக்கிற கவலை. அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முழு சம்பவமும் நமக்கு ஒரு புதுவிதமான அரசியல் களத்தை காட்டுது. இதுல இன்னொரு கோணமும் இருக்கு. இந்த படம் அரசியல் காரணங்களுக்காக தியேட்டர்ல ரிலீஸ் ஆகவே முடியாம தடுக்கப்பட்டுச்சு. அதனாலதான் இந்த ஆன்லைன் போர் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே உருவாச்சுன்னு ஒரு வாதம் இருக்கு. இந்த மேற்கோள் இத அழகா சொல்லுது. படமே 2வது பட்சமாயிடுச்சு. இப்போ உண்மையான போரே ஆன்லைன்ல தான் நடக்குது. லீக்ஸ் மூலமாவும் அதுக்கு எதிர்வினையா வர்ற கவுண்டர் லீக்ஸ் மூலமாவும் ஒரு கதையை உருவாக்குறது தான் இப்போதைய யுத்தம். கடைசியா ஒரு கேள்வி. ஒரு படத்தோட ரிலீஸை விட அதோட லீக் ஒரு பெரிய சம்பவமா மாறும்போது கதை நிரந்தரமா திரையை விட்டு வெளியே வந்துடுச்சா? இனிமேல் போர்க்களம் திரையரங்குகள் இல்ல, ஆன்லைன் தானா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?